76வது குடியரசு தின இந்த விழாவை சிறப்பித்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக சுபிக்ஷா 200 லாங்குவேஜில் ஒரு நேஷனல் ஆந்தம் பாட முடியும் பெருமையாக இருக்கு. சுபிக்ஷா ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்கே குஷ்பு அவர்கள் பேசுகிறே சுட்டி காட்டியது போல அவர் 12 அவார்டுகள் வந்து கிடைச்சிருக்குன்னா ரொம்ப பெருமை தான். கிடைச்ச எல்லாருக்குமே இந்தியா பாரத தேசம் தழுவி கிடைத்த அனைவருக்கும் பாராட்டுகள். முக்கியமாக இங்கே வந்து நம்ம வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே ஒரு 12 பேர் கிடைச்சிருக்கு. அது முக்கியமாக நாங்கள் சார்ந்திருக்கின்ற கலை குடும்பத்தில் இருந்து சோபனா அவர்களுக்கு, ஆந்திரா வந்து பாலையா அவர்களுக்கு, அஜித்குமார் அவர்களுக்கு கிடைக்கிறது உண்மையை மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் அவர் குறைத்தவர் அவர்கள் பணி தொடர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தேசிய கொடி ஏற்றும் போது அந்த தேசிய உணர்வு உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்ம வர வேண்டிய ஒன்று என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே வருகை தந்திருக்கிற ஐயா அண்டே அவர்கள் எனக்கு பிறகு பேசுவார்கள். உங்களை சுட்டி காட்டிக் கொள்கின்றேன். அவங்க தான் முக்கியமாக பேசணும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அவங்க ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணவங்க. ஸோ அது முக்கியமாக இங்கே வந்தது ரொம்ப பெருமை. குடியரசு என்று சொல்லும்போது சுதந்திர தினமும் சேர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். நாடு சுதந்திரம் பெற்று குடியரசு ஆகி 76வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது இந்த கமலாலயத்தில் எங்களை அழைத்து சிறப்பித்து அமைக்கும் அதற்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஒரு கொடியேற்றுள்ள நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்து எங்களை பெருமை சேர்ந்ததற்கு நன்றி. உன்னையோடு தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமத்துவமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். தேசத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் செய்து வரும் பணிகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இந்த இயக்கம் மேன்மேலும் வளர்ந்து 2026 நாம் ஆட்சி படுத்தலாம் அனைவருக்கு நாம் உழைக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் மீண்டும் அவர்கள் எப்படி இருக்கிற வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.